வணக்கம். உங்கள் மாயா அஸ்ட்ரோ. புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட இந்த பராபவ ஆண்டில் குரு பகவானால் மிகுந்த யோகத்தை பெறக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டின் தமிழ் புத்தாண்டு பொது பலன். இந்த ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் நீச்ச பங்கம் பெற்று உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மீன ராசியில் சஞ்சரிப்பது சுய முயற்சி மூலம் வீடு வாகனம் அமையக்கூடிய வாய்ப்பும் உயர்கல்வி யோகமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதி சுக்கிரன் இந்த ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மேஷ ராசியில் சஞ்சரிப்பது பொன் பொருள் விரித்தி கொடுத்து அதன் மூலம் உங்களை அன்னதானம் செய்ய வைக்கக்கூடிய தன்மை கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் இது ஒரு சிறப்பான பலனே. அடுத்து நிகழும் பராபவ வருஷம் வைகாசி மாசம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது ஆங்கிலம் பாத்தீங்கன்னா 26/5/2026 அன்று பகல் 11 மணிக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக சஞ்சரித்து வந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான கடக ராசியில் பேச்சியாகி உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலம். தனஸ்தானத்தில் குரு, நல்ல கல்வி ஞானம், தனம் வந்து கொண்டே இருக்கும். திருமண தாமதமானவர்களுக்கு நிவர்த்தியாகி திருமணம் நடைபெற வாய்ப்பு உண்டு. அரசாங்க ஆதரவு, கல்வி ஞானம், பணவரவு, தனவரவு ஆகிய அனைத்தும் இந்த 2ஆம் இட குருவால் நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அடுத்து இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து ஐப்பசி 27ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான சிம்ம ராசியில் அமர்ந்து கேது பகவான் 3ஆம் இட கேதுவாக அமர்ந்த கேது பகவான் உங்கள் முயற்சி அனைத்திலும் வெற்றி பெற செய்து புகழ், கீர்த்தி, அதிகமான தனப்புழக்கத்தை கொடுத்து நண்பர்கள் உறவினர்களுடன் நல்ல பெயர் எடுத்து கிடைக்க கொடுத்து போன்ற சுப பலன்களை இந்த 3ஆம் இடத்து கேது மிதுன ராசினருக்கு செய்து கொடுக்க வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தத்தில் இந்த மிதுன ராசினருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைகாசி மாசம் 12ஆம் தேதி கடகத்தில் பேச்சியாக கூடிய குரு பகவானால் இந்த பராபவ ஆண்டில் மிக மிக யோக பலன் அடையலாம் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.